ஹாய், திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் பிரியா செட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். வாங்க நம்மளோட வெக்கேஷன் பார்ட் 3 வீடியோவுக்கு போகலாம். லாஸ்ட் பார்ட் 2ல் நாங்கள் ஃபிஷ்ஷிங், அதாவது மீன் பிடிச்சதை பற்றி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் கொல்லிக்கு போகும்போதும் வரும்போதும் கொல்லியில் என்ன வேலை செஞ்சோம், ரெகுலராக இந்த வேலை கண்டிப்பாக காலையிலையும் சாயங்காலமும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும். வில்லேஜில் இருக்கும்போது அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. மார்னிங் கொல்லிக்கு போன உடனே ஃப்ரெஷ்ஷாக மோட்ரு போட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கை கால் அலம்பிட்டு பால் கறக்கிறதுக்கு உண்டான கழுவி வச்சிடணும். ஸோ கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தொட்டி பார்த்தீங்க அப்படின்னா மாடுங்களுக்கு தண்ணி காட்டுறதுக்காக இங்கே வச்சுருக்கோம். நாங்கள் மோட்டர் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ அப்பப்போ மாடை அந்த அவ்வளோ தூரத்துக்கு ஓட்டிகிட்டு போய் தண்ணி காமிக்க முடியாது. அதனால் இங்கேயே ஒரு சின்னதாக ஒரு தொட்டி கட்டி அந்த தொட்டியில் மாட்டுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம். அதை அடிக்கடி க்ளீன் பண்ணணும். நம்ம இங்கே இல்லாததால் அதை ரொம்ப க்ளீன் பண்ணுறதில்ல. அதை க்ளீன் பண்ணுற வீடியோ அடுத்த பார்ட்டில் போடுறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ மாடு அவங்க பால் கறக்கத்துட்டு இருக்கும்போது நான் சைடில் இந்த பக்கம் மாட்டுக்கு கூழாக்க ஆரம்பிச்சிட்டேன். இவருக்கு இங்கே 2 பெட்டு கிடச்சிட்டாங்க. இந்த குட்டி பூனை எங்கே இருந்ததுன்னு தெரியல. ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் கொல்லிலேயே தான் இருந்தது. பாவம் அது வழி தெரியாமல் மாறி வந்துருச்சு. ஆனால் இங்கே ஒரு பெரிய பூனை இருக்குது. அந்த பூனை கூட இது சேர்ந்து இங்கே ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவனுக்கும் ரொம்ப ஜாலியாகிருச்சு. இவருக்கு பூனை எந்த வயசில் பிடிக்கணும், எப்போ பிடிக்கணும் அப்படின்ற பெரிய பெரிய டவுட்டெல்லாம் வந்தது. ஏன்னா அந்த பெரிய பூனையை தூக்கட்டான்னு கேட்டுகிட்டே இருந்தான். தூக்கக்கூடாதுரா, கடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக இந்த பூனையை இந்த வயசில் இருக்கும்போது தூக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட்டு. அதனால் தூக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தூக்கி விளையாடிட்டு இருந்தார். இந்த பக்கம் அவர் நல்லா பாலெல்லாம் கறந்து முடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் மெயின் பார்ட்டே இருக்குது. ஏன்னா பால் கறந்து அது கொஞ்ச நேரம் ஆற விட்டு தான் கேனில் ஊற்றி எடுத்துகிட்டு போகணும். சூடாக இப்போ பால் கறந்த உடனே கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த சூடாக இருக்க பாலை அப்படியே கேனில் ஊற்ற முடியாது. பால் என்ன பால்? என்ன பால்? ஓ, உனக்கு பூனை குடிக்காம பால் பாக்குற வேலையா? பூனை குடிச்சுக்குதா? ஏண்டா பூனைக்கா பால் விட்டுட்டா? யாரு பெரியவரா குடிச்சது? அதுவா? ஸோ அஸ்வந்த் ஒரு நாள் பூனைக்கு பாலை விட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி கறந்து வச்சுட்டு கை கழுவ போலான்னு வந்திருப்பார் போல. அதுக்குள்ள இந்த பூனை தான் அந்த பாலை குடிச்சிட்டு இருக்கு. ஸோ சார் இன்னைக்கு நீ அந்த வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷிஃப்டை மாற்றி விட்டுட்டாரு. இதை சொல்கிறாரு பார்த்தீங்களா, நான் அந்த பூனையை தூக்க போகிறேன்னு நினச்சி அது என்ன கடிச்சிருமா எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொல்லியில் இருக்கும்போது காலையில் கிடைக்கிற ஃபுட்டு எல்லாமே நல்ல ஃபுட்டாக தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே குக் பண்ண வேண்டாம். தேங்காய், மாங்காய் இந்த மாதிரி இயற்கையாக விளைஞ்ச பொருள் தான் இருக்கும். ஸோ மார்னிங் அது எம்டி ஸ்டமக்குள்ளே எடுக்கும்போது நமக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது, வாய்க்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா நம்ம மரத்தில் பழுத்த மாம்பழம் தான். சரி, நான் பால் பார்த்துக்கினா என்ன தருவேன் சுந்தா? உன் வேலையை தானே எனக்கு கொடுக்குறேன் இன்னைக்கு. ஆ, உன் வேலையை எனக்கு கொடுக்குறேன், எனக்கு என்ன தருவேன்? பால் கறந்து வச்ச உடனே குண்டை நிறையா இருந்ததா. இப்போ பாருங்கள், ஆற கொஞ்சம் நுரையெல்லாம் அடங்கி உள்ளே போயிடுச்சு. இந்த பக்கம் அடுப்பு நல்லா எரி விட்டுட்டு மாட்டுக்கு கூழ் ரெடி ஆகிட்டுருக்கு. இது ரெடி ஆகிற டைம்ல மேலே கிளி சத்தம் கேட்டுச்சு. ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிளி அது நம்ம பக்கத்தில் இருக்க பையன் பிடிச்சி வளர்த்துட்டு இருந்தான். கிளி மாங்காய் மரத்துல இருந்து
அன்னைக்கு பார்க்கும்போது இருந்தது. எங்க பையன் உங்க மாங்க மக்கள் தான் ஒரு கிளி பிடிச்சான். கிளி பார்த்துட்டு இருக்கும்போதே அடுப்பு எரிக்க கொஞ்சம் விரவு வேணும்டா, போய் ஒடிச்சிட்டு வாடா அப்படின்னா அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் ஒடிச்சிட்டு வராமல். இந்த தொட்டி தான் நான் சொன்ன தொட்டி, மாட்டுக்கு தண்ணிக்காக வச்சு கட்டியிருக்கோம். நம்ம பக்கத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாங்காய் மரம் அங்கே தான் இருக்குது. இது நம்ம கொல்லி சுற்றி மலை. ஸோ ஃபைனலாக சார் வந்து விறகு ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கும் சொந்த ஊரெல்லாம் இருந்தால் எப்போவுமே பிழைக்க போன இடத்துல இல்லாமல் எப்பயாச்சும் இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது ஊரில் போயிட்டு அந்த 1 வாரம் 2 வாரம் இல்லை 1 நாள் 2 நாள் ஆச்சும் நம்ம எப்படி சின்ன வயசில் வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறது ஒரு தனி சுகம்தான். இது வந்து நம்ம ராகி மாவு இருக்குல்ல, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய ராகி ரெசிபிலாம் போட்டிருப்பேன். அதில் இதுதான் பச்சை கெவுரு, அதாவது ராகி மாவோட பேஸ் இதுதான். இதுலேருந்து தான் நம்ம ராகி மாவே எடுக்கிறோம். கெவுரு அறுத்து காய வச்சுருந்தாங்க. இது பச்சை கெவுரு, நம்ம அப்படியும் சாப்பிட்லாம். இதில் இன்னும் அவல் கூட செஞ்சு சாப்பிட்லாம். ராகிலெல்லாம் அவல் எப்படி கேட்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஆமாங்க, பச்சை கெவுரு வந்து நல்லா நெருப்பில் சுட்டு எடுத்துட்டு உரலில் போட்டு இடித்து புடைச்சோம் அப்படின்னா நம்ம அவல் வந்து ரெடி ஆகிடும். நான் சான்ஸ் கிடைச்சா இன்னொரு டைம் வந்து அந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இவங்க 2 பேரும் ஆர்வமாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க அவங்க அம்மாவுக்கு தண்ணி பாசுறதுக்காக பைப்பு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தண்ணி எப்படி பாசுவாங்க அப்படின்னா, காவா வெட்டி பாசுவாங்க. அதாவது வயலுக்கு நடுவில் குறுக்கில் ஒரு வயல்லேருந்து இன்னொரு வயலுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு நீர் காவா வந்து வெட்டுவாங்க. அந்த காவா வந்து கொஞ்சம் அதுவே கொஞ்சம் இடத்த வந்து அடைச்சிக்கும். அது ஒரு ட்ராபேக்கு. அது இல்லாமல் அதை அடிக்கடி சீவி மெயின்டைன் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பைப்பை கனெக்ட் பண்ணி ஈஸியாக வேலை முடிச்சிடுறாங்க. ஆனால் இதை அப்போ எடுத்து மாட்டிகிட்டே இருக்கணும். அது ஒரு ட்ராபேக் இதுலேயும் இருக்குது. எனிவே விவசாயத்தை எப்படியாச்சும் பண்ணி தானே ஆகணும். சித்தி இந்த இடம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. எதுக்காக க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வெத்தலைவள்ளி கிழங்கை பற்றி நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்ததை. ஸோ அதுக்கு தான், அதை எடுக்கிறதுக்காக தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அந்த மரத்துலேருந்து இந்த எண்டு, நான் நின்றுட்டுருக்கேன் எண்டு வரைக்கும் வெத்தலைவள்ளி கிழங்கு வந்து நட்டு வச்சுருந்தோம். ஸோ கொடியெல்லாம் காஞ்சி இப்போ வந்து அது அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதை தோண்டி எடுப்போம். அதுதான் நீங்கள் அடுத்த வீடியோவில் எவ்வளோ நமக்கு கிடச்சிது, என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட பார்ட் 4 வந்து அதை பற்றி தான் இருக்க போகுது. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஐ வில் அப்லோட் த வீடியோ இன் த நெக்ஸ்ட் வீக். அந்த பக்கம் அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இவர் இந்த பக்கம் தொட்டியில் இருந்த தண்ணியெல்லாம் திறந்து விட்டுட்டாரு க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஃபுல்லாக க்ளீன் பண்ண வீடியோவை அடுத்த பார்ட்டில் போடுறேன் நான். இவரும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கிழங்கு தோன்றதுக்காக வந்து இவரும் ரெடி ஆகிட்டாரு. ஸோ அதோட அடுத்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது வந்து 1 இயர் ஆஃப் டைமில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ தோண்டினதுக்கப்புறமா மறுபடியும் நான் இன்னொரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த பள்ளம் எடுக்கிற மாதிரி அந்த பள்ளம் எடுத்து மறுபடியும் அதில் கொஞ்சம் எருவுக்கு வந்து சருவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, சருவுன்னா அந்த காஞ்ச இலை தழை அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்புறம் மாட்டு சாணம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பள்ளத்தில் கொட்டி அதை எருவாக்கி அதுக்கப்புறமா அந்த கிழங்குலேருந்து முளைப்பு இருக்கும், அதை எடுத்து மறுபடியும் நட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த வேலையை இங்கே செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் பால் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீ ரெடியா? அடுத்து வண்டி கட்டு அதே மாதிரி உன்னோட கையை கையில அடிக்கிறான் அந்த புல்லட் வச்சு வண்டி கட்டிடுவான் உன்னை. வண்டி கட்டி வண்டி கட்டி பட்டு தந்தே பட்டு
வண்டியே ஓட்ட தெரியாத எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்து வண்டி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல வச்சது இந்த வண்டி தான். ஏன்னா எப்போவுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியே இருக்குது. ஊர்லலாம் வந்தால் அவங்க ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க, வண்டி ஓட்ட தெரிஞ்சால் நம்ம இன்னொரு வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததால் கிக்கரை உதச்சி வண்டி கற்றுக்கிற அளவுக்கு என்னை வண்டி வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப அந்த விஷயமும் ஹாப்பியாக இருந்தது. நான் இங்கே வந்து வண்டி கற்றுக்கிட்டேன். இந்த கேனில் தான் நாங்கள் பால் ஊற்றி எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஊருக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். ஏன்னா ஊரில் எல்லாரும் அவங்கவுங்க விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவில் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம். படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த சீனில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டோரை மேனேஜ் பண்ணுறதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு தான். ஸோ அவள் பெரிய டிகிரியெல்லாம் முடிச்சிருக்க மாட்டா. ஆனாலும் ஏதோ ஒரு தொழில் பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு கல்வி இருக்கிறதால தான் வீட்டில் வந்து அவளை இந்த ஸ்டோரியை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு விட்டுருக்காங்க. குட்டி பசங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை பெரியவங்க பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் எஜுகேஷனோட இம்பார்ட்டண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் நல்லா படிங்க. உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸையும் நல்லா படிக்க வைங்க. படித்தா நம்ம ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வேலையை பார்த்துக்கலாம், நமக்கான தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக படிப்பு ரொம்ப முக்கியம். பால் மொத்தமாக எவ்வளோ வந்ததுன்னு ஊற்றிட்டு நமக்கு வீட்டுக்கு எவ்வளோ பால் வேணுமோ அதை வாங்கிட்டு பேலன்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பார்ட் 4ல் பார்க்கலாம்.